ஸ்ட்ரைட்னஸை பற்றி பார்ப்போம். Departure of any surface from an ideal straight line is called straightness. ஓகேவா, இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து ஸ்ட்ரைட்னஸ் எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் எட்ஜுன்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸ், அது எப்படின்னா ஒன்றும் நத்திங் பட் ஏ பீஸ் ஆஃப் பிளாக் தான். ஓகேவா, எப்படி ஸ்லிப் காஜ் மாதிரி இது ஒரு ஸ்டாண்டர்ட். ஒன் சர்ஃபேஸ் ஆஃப் விச் இஸ் வெரி ஸ்ட்ரைட். ஓகேவா, ஹைலி ஃபினிஷ்டு சர்ஃபேஸாக இருக்கும் அது. ஓகே, by keeping the straight edge over the surface under the consideration. Okay, if more light is coming from the interface, it shows the surface is not straight. எப்படின்னா இங்கே ஒரு சர்ஃபேஸ் இருக்குன்னு வச்சோம், இதான் சர்ஃபேஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு மேலே என்ன வைக்கிறாங்கன்னு வச்சோன்னா, இதுக்கு மேலே அந்த ஸ்ட்ரைட் எட்ஜ் வைக்கிறாங்க. ஸ்ட்ரைட் எட்ஜ் வச்சுட்டு இந்த பின்னாடி இலுமினேட் பண்ணுறாங்க. பின்னாடி இந்த இலுமினேட் பண்ணுறப்ப இந்த கேப்பில் ஏதாவது லைட் தெரியுதா, இந்த கேப்பில் ஏதாவது லைட்டு தெரியுதான்னு பார்க்குறேன். அப்படி தெரிஞ்சால் என்ன மீனிங், கொஞ்சம் சர்ஃபேஸ் ரஃப்னஸாக இருக்குது, ஸ்ட்ரைட்னஸ் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இந்த ஒர்க் பீஸுக்கு ஸ்ட்ரைட்னஸ் கம்மியாக இருக்குது. ஓகே, இஃப் மோர் லைட் இஸ் கம்மிங் ஃப்ரம் த இன்டர்ஃபரன்ஸ் இட் ஷோஸ் தட் த சர்ஃபேஸ் இஸ் நாட் ஸ்ட்ரைட். இது யூஸ் பண்ணுற ஸ்ட்ரைட் எட்ஜ் பேர் நாத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பிரிட் லெவல். ஸ்பிரிட் லெவல் இந்த இதில் யூஸ் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த இது அந்த கட்டடை கட்டுறதுக்கு அந்த ஒரு ஆயிலில் வந்து ஒரு பபுள் மாதிரி இருக்கும், அது ஸ்ட்ரைட்டாக வச்சுருந்தோம்னா சென்டரில் வந்து நிற்கும். இல்லாட்டி ஒரு சைடு டில்ட் பண்ணோம்னா அது வந்து அந்த பபுள் வந்து ஒரு சைடு ஓடி போய்க்கும். அதான் ஸ்பிரிட் லெவலுங்கிறது. ஓகே, சர்ஃபேஸ் அண்டர் எக்ஸாமினேஷன் இஸ் டிவைடட் இன்டு த செக்மெண்ட்ஸ். ஓகேவா, எந்த சர்ஃபேஸை நம்ம பண்ண போகிறோமோ மெஷர் பண்ண போகிறோமோ அதை வந்து செக்மெண்ட்டாக பிரிச்சுக்கணும். பிரிச்சுட்டு ஒரு இடத்துல வைக்கணும். அதான் இந்த ஸ்பிரிட் லெவலில் வந்து ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு பெரிய ஒர்க் பீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதை ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஸ்பிரிட் லெவல் வைக்கணும், அடுத்து மாற்றி தள்ளி வைக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அப்படி தான் ஸ்பிரிட் லெவலை நீங்கள் யூஸ் பண்ணணும். With each segment equal to the size of the spirit level. Spirit level is kept from the segment to segment and the deviation of the bubble are noted down. Okay, தள்ளி வைக்கணும். Join the first and last point to get the surface datum or datum line. Okay, to see the deviation of the surface. Okay, அவ்வளோ. அதுமாதிரி இந்த பாயிண்ட் இந்த ஸ்பிரிட் லெவல் எங்கெங்கே இருக்கோ அந்த லெவலை வந்து அப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே வரணும். ஜாயின் பண்ணா சர்ஃபேஸோட ஸ்ட்ரைட்னஸை கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஸ்பிரிட் லெவலுங்க நத்திங் பட் அந்த இப்போ காலங்காலமாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். அடுத்து காலிமீட்டர். ஆட்டோ காலிமீட்டர் ஸ்ட்ரைட்னஸை மெஷர் பண்ணும் அண்ட் ஆங்கிளை மெஷர் பண்ணும். ஓகேவா, போத் ஸ்ட்ரைட்னஸ் அண்ட் ஆங்கிள். இதை எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க நல்லா தெளிவாக. எந்த இடத்துல நீங்கள் சர்ஃபேஸை மெஷர் பண்ணுறீங்களோ, இல்லாட்டி ஃபஸ்ட்டு ஆட்டோ காலிமீட்டர் பிரின்சிபல் என்னென்னு பார்ப்போம். இல்லை கீழே எழுதியிருக்கேன், அதை பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னென்னா ரெட் கலரா ஃபஸ்ட்டு என்ன கலரு, எல்லோ. ஓகே, ஃபஸ்ட்டு என்னென்னா எல்இடி வந்து இலுமினேட் பண்ணுது, அதுலேருந்து மூலமாக பீம் ஸ்ப்ளிட்டர். ஓகே, வந்து படுறப்ப 2 பீமாக அது ஸ்ப்ளிட் பண்ணுது. இப்போ ப்ளூ கலரில் போட்டுட்ருக்கேன். இப்போ இந்த பீம் வந்து என்ன பண்ணுது, இந்த லென்ஸு காலிமேட்டிங் லென்ஸாக பேரலாக ஆக்குற லென்ஸு, இந்த காலிமேட்டிங் லென்ஸ் இல்லாட்டி ஆப்ஜெக்டிவ் பீஸும்பாங்க, ரெண்டும் ஒன்று தான். ஆனால் இந்த காலிமேட்டிங் லென்ஸ் மூலமாக பட்டு ஸ்ட்ரைட்டாக போய் பட்டுருது. அதே நேரத்துக்கு இது பேரலாக இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், பட்ட இதுலேயே திரும்பி வந்து அந்த இடத்துல ஃபோக்கஸ் ஆகும். இப்போ இந்த ப்ளூ கலர் பாயிண்ட் வச்சுருக்கலாம், இந்த இடத்துல ஃபோக்கஸ் ஆகும் வென் இட் இஸ் பெர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா. ஓகே, அதை எப்படின்னா இப்படி இருந்துச்சுன்னா போன இடத்துல அப்படியே பட்டுட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்து அந்த டிங்கிறப்ப இந்த பாயிண்ட் ஓன்னு வச்சுப்போம். இந்த பாயிண்ட்டை இந்த ஓங்கிற பாயிண்டில் என்ன ஆயிருக்குன்னா அங்கே ஃபோக்கஸ் ஆகிருக்கும். பட் ஆனால் என்ன ஆயிருக்கு, லைட்டாக டில்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, அந்த சர்ஃபேஸ் வந்து இப்போ லைட்டாக டில்ட் பண்ணால் என்ன ஆகும்னா இங்கே பாருங்கள், டில்ட் பண்ணால் இங்கேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறது இப்படி வெளில வரும். ஓகே, இந்த சைட் டில்ட் பண்ணால். ஓகேவா, இந்த சைட் டில்ட் பண்ணால் சாரி பாருங்கள், இப்போ டில்ட் பண்ணோன்னே இப்போ ப்ளூ கலர்லேருந்து க்ரீன் கலர் மாறிடுச்சு. இந்த சர்ஃபேஸ் டில்ட்டான சர்ஃபேஸ் இங்கே இருக்குது. ஓகே, அவ்வளோதான். அப்போ என்ன, அதுக்கப்புறம் திரும்பி அந்த காலிமெண்டிக் லென்ஸ் மூலமாக வந்து திரும்பி இது பேரலாக வந்து அதுக்கப்புறம் என்னென்னா கன்வர்ஜ் ஆகும். கன்வர்ஜ் ஆகிறப்ப என்னென்னா இந்த ஓங்கிற பாயிண்டில் கன்வர்ஜ் ஆகாமல் சம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஓவில் கன்வர்ஜ் ஆகும். அந்த டிஸ்டன்ஸை நம்ம மெஷர் பண்ணுறோம். அந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்க, ஆங்கிள் ஆஃப் டில்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். அதான் பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ லைட் ப்ளூவில் பட்டுருச்சா, இப்போ வந்து என்ன டில்ட் ஆங்கிள் இருக்குது. அப்போ நான் டில்ட் ஆங்கி இந்த க்ரீன் கலர் பாருங்கள்,
ரெட் கலரில் போடுறோம். ஓகேவா, ரிட்டனில் வந்து ரெட் கலரில் வருது. ஓகே, அழகாக வந்து ஆனால் ஃபோக்கஸ் ஆகிற இடம் பார்த்தீங்கன்னா எங்கே ஃபோக்கஸ் ஆகுது, ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் டிங்கிற லென்த்தை டிஸ்டன்ஸ் தாண்டி ஃபோக்கஸ் ஆகுது. அதேமாதிரி இந்த லென்ஸ் பாருங்கள், இங்கே வந்து எங்கே ஃபோக்கஸ் ஆகுதுன்னு, ஓகே அழகாக இங்கே ஃபோக்கஸ் ஆகுது. இந்த டி இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் டி. ஓகே, ஃபோக்கல் லென்த்துங்கிறது ஸ்மால் எஃப் பார்த்துக்கோங்க. இந்த லென்ஸுக்கும் இந்த ஸ்க்ரீனுக்கும் இருக்க டிஸ்டன்ஸு தான் ஃபோக்கல் லென்த் எஃப். அதே தான் இதுதான் பேசிக் பிரின்சிபல். இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுறோம்னா, இந்த மிரர் இருக்குல்ல, இந்த மிரருக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணுறோம், ரிஃப்ளெக்டர். அதான் ரிஃப்ளெக்டர் மிரர் யூஸ் பண்ணுறோம். அது எப்படி இட்ஸ் வில் பி ட்ராவலிங் அந்த சர்ஃபேஸில் ட்ராவல் ஆகிட்ருக்கும். ஓகேவா, இந்த ரோலிங் மாதிரி போட்டு இந்த சர்ஃபேஸ் இருக்குல்ல, சர்ஃபேஸில் ட்ராவல் பண்ண விடுவோம். சர்ஃபேஸோட ஸ்ட்ரைட்னஸ் பாதிச்சிச்சுன்னா இது வந்து லைட்டாக டில்ட் ஆகும். அது சர்ஃபேஸ் வந்து பெர்ஃபெக்ட்லி ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 90 டிகிரியில் கரெக்டாக இருக்கும். பெர்ஃபெக்டாக 90 டிகிரியில் இருக்கும். இந்த சர்ஃபேஸ் வந்து 90 டிகிரியில் இருக்கும். இன்கேஸ் சர்ஃபேஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக இல்லாட்டி இட் வில் பி மோர் தென் ஃப்ரண்ட், முன்னாடி டில்ட் ஆகலாம் இல்லை பின்னாடி டில்ட் ஆகலாம், அதை பொறுத்து. ஆகிறப்ப என்னாகும், ஃபோக்கஸ் வந்து பார்த்திங்கன்னா நவரும். இங்கே பாருங்கள், இங்கே S1ல் ஃபோக்கஸ் ஆகிட்டு இருந்தது, அதுக்கப்புறம் S2ல் ஃபோக்கஸ் ஆகிருக்கு. ஆல் பிகாஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக நவுந்துருக்கு, முன்னாடி இந்த சைடு நவுந்துருக்கு, முன்னாடி வந்திருக்கு. பிகாஸ் இங்கே வந்து சர்ஃபேஸ் ரஃப்னஸ் இருந்திருக்கு, அதான் ஸ்ட்ரைட்னஸ் சரியே இல்லை. ஓகேவா, இந்த ஷிஃப்ட் வந்து டெல்டா எஸ் எந்த அளவுக்கு நவுந்துருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். அந்த வயர் மாதிரி இருக்கும், வயரை வச்சு நீங்கள் சுற்ற இந்த S1லேருந்து S2க்கு நவரும். இதோட மெஷர்மெண்ட்டை வந்து காமிக்கும் இந்த ஃபோக்கல் லென்த். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா 2 × F எஃப்ங்கிறது ஃபோக்கல் லென்த்தாக காமிச்சாச்சு. ஃபோக்கல் லென்த் எந்த இது, இந்த ஸ்க்ரீன்லேருந்து லென்ஸுக்கு இருக்கிறது எஃப். அண்ட் டெல்டா டீட்டாங்கிறது என்ன, இந்த ஆங்கிள் வித் த மிரர் ஆர் த ரிஃப்ளெக்டர் இஸ் டில்டட், அது டெல்டா டீட்டா. ஓகேவா, டெல்டா டீட்டா எஃப் அண்ட் தென் டெல்டா எஸ். ஓகேவா, டெல்டா எஸ் கண்டுபிடிச்சிடலாம், நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். எஃப்னு தெரியும் நம்மளுக்கு, இதை வச்சு டெல்டா டீட்டா கண்டுபிடிச்சிடலாம். அதை ஆட்டோ காலிமீட்டர் வந்து ஆங்கிளையும் வச்சு மெஷர் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஓகே, அதே நேரத்தில் ஸ்ட்ரைட்னஸே மெஷர் பண்ணலாம். ஓகேவா, அட் டைமில் ரெண்டுத்தையும் மெஷர் பண்ணுற பற்றி பார்த்துட்டோமா. ஸ்ட்ரைட்னஸ் ஆங்கிள் எப்படி மெஷர் பண்ணலாம் சொல்ல, அதை ஸ்ட்ரைட்னஸ் எப்படி மெஷர் பண்ணலாம். இந்த டெல்டா எஸ் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பெர்மிஷபிள் லெவலுக்குள்ளே இருக்கணும். ஓகே, அதுக்குள்ளே இருந்துச்சுன்னா இந்த நம்மளோட அக்செப்டபிள் ஸ்ட்ரைட்னஸ் அப்படின்னு சொல்லிருக்கணும். அதுவே பெர்ஃபெக்ட்லி ஸ்ட்ரைட்லாக இருந்துச்சுன்னா ஸ்டார்டிங் அப்படியே இங்கே வந்து எப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்குமே அதே பாயிண்டில் ஃபோக்கஸ் ஆகும். அந்த ஃபோக்கல் லென்த்து இந்த S1லேயே ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கும், எங்கேயுமே நவராது. வென் த ரிஃப்ளெக்டர் இஸ் மூவ் ஓவர் த சர்ஃபேஸ். ஓகே, லைட் அடிச்சுக்கிட்டு இப்போ என்ன நடக்கும், இந்த மிரரை வந்து ரிஃப்ளெக்டரை வந்து எங்கன்னா சர்ஃபேஸ் மேலே மூவ் பண்ண விடுவாங்க. அப்படி மூவ் பண்ணுறப்ப பெர்ஃபெக்ட்லி ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா S1லேயே ஃபோக்கஸ் ஆகிட்டே இருக்கும். வென் ஸ்ட்ரைட்னஸ் மாறுறப்ப தான் S2க்கு நவுறது. ஓகே, அதை வச்சு ஸ்ட்ரைட்னஸை நம்ம மெஷர் பண்ணுறோம். அது ரொம்ப நவரக்கூடாது, அதே டாலரன்ஸ் கொடுத்துக்கலாம். S1 வந்து S2ங்கிறது இந்த அளவுக்கு நவுந்தா ஓகே அக்செப்டபிள் லெவல். அதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம அந்த இதை ரிஜெக்ட் பண்ணிடுவோம். ஓகே, த ரிஃப்ளெக்டர் இங்கே பாருங்கள், தேர்ட் லைன், த ரிஃப்ளெக்டர் ஆஃப் த ஆட்டோ காலிமீட்டர் மூவ்ஸ் ஓவர் த ஒர்க் பீஸு அண்ட் டீவியேஷன் டெல்டா எஸ் இஸ் ரெக்கார்டட் இன் த ஆட்டோ காலிமீட்டர். என்ஸ் த சர்ஃபேஸ் கேரக்டரிஸ்டிக் கேன் பி பிளாட்டட். ஓகே, டு யூ அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? ஒன்றும் இல்லை, பேரல் பீம் படுது, அதுவே பெர்ஃபெக்ட்லி வெர்டிக்கலாக இருந்துச்சுன்னா அது எங்கள் இடத்துல கரெக்டாக டெல்டா S1ல் ஃபோக்கஸ் ஆகணும். அதே லைட்டாக டில்ட்டாக இருந்துச்சுன்னா ஃபோக்கஸ் ஆகுறது பார்த்தீங்கன்னா S2ல் ஃபோக்கஸ் ஆகுது. இது அந்த டிஸ்டன்ஸ், அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை மெஷர் பண்ணுறோம், அதை வச்சு எந்த அளவுக்கு டில்ட் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம். அவ்வளோதான் கான்செப்ட். இந்த ரிஃப்ளெக்டரை ஓவர் த சர்ஃபேஸ் நம்ம மூவ் பண்ணுறப்ப எப்படி நம்ம ஃபோக்கஸ் ஆகுதுன்னு நம்ம மெஷர் பண்ணி பார்க்குறத வச்சு ஸ்ட்ரைட்னஸ்ஸு எந்த அளவுக்கு இருக்குன்னு, அந்த காம்போனண்ட்டில் ஸ்ட்ரைட்னஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, அதனால் இது வந்து ஸ்ட்ரைட்னஸாகவும் செயல்படும், அதே நேரத்தில் ஆங்கிளும் மெஷர் பண்ணிக்கலாம். காட் இட், போகலாமா நெக்ஸ்ட்டு? ஸ்ட்ரைட்னஸ்க்கு அப்புறம் ஃப்ளாட்னஸுக்கு ஒன்றும் இல்லை. த ரிஃப்ளெக்டர் ஆஃப் த ஆட்டோ காலிமீட்டர் மூவ்ஸ் ஓவர் த சர்ஃபேஸ் இன் ஆல் த 3 டைரக்ஷன்ஸ். ஓகேவா, எல்லா டைரக்ஷன்லேயும் நவுத்துனோம்னா கண்டுபிடிக்கிறத 3 டைரக்ஷன்லையுமே ஸ்ட்ரைட்னஸ் இருந்துச்சுன்னா அது என்ன சொல்கிறோம், ஃப்ளாட்னஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே,
to identify 3 points with the help of the 3 points to identify 3 points okay with the help of this 3 point இந்த 3 பாயிண்ட் ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் with the help of this 3 point a reference plane is established in the autocollimator. Okay, now the reflector is moved in all the possible direction and the reference point is shifted in upwards and downwards direction to find the surface irregularity. The difference between the top and the bottom plane is called flatness. Okay, என்ன சொல்கிறாங்கன்னா அதான் 3 ஆங்கிள் 3 டைரக்ஷனில் நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்னஸை மெஷர் பண்ணணும். அப்படி மெஷர் பண்ணுறப்ப என்னென்னா ஒரு ரெஃபரன்ஸ் பிளைனை நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க பாருங்கள் இப்படி இருக்கும். ஓகே 3 டயகனல் டைரக்ஷன் 1 டைரக்ஷன் 2 டைரக்ஷன் 3 இந்த 3மே ஸ்ட்ரைட்டாக 3 டைரக்ஷனுமே ஸ்ட்ரைட்னஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த ஆட்டோமேட்டிக்காக இந்த சர்ஃபேஸு ஃப்ளாட்டுன்னு சொல்லிடலாம். ஓகேவா அதான் the deviation of the surface from the reference plane is called flatness. இந்த ரெஃபரன்ஸ் பிளைன்லேருந்து எந்த அளவுக்கு டிவியேட் ஆகுதோ அது வந்து ஃப்ளாட்னு சொல்கிறோம். அதே ஸ்ட்ரைட்னஸ் பார்த்துருப்போம். deviation from the straight line is called straightness. I mean deviation from the reference plane is called flatness. ஓகே இந்த வந்து ஆட்டோ காலிமீட்டரை 3 டைரக்ஷன் நவுத்தணும் அது மெயின். அது அதான் இதில் டாப் அண்ட் பாட்டம் பிளேன் ஒரு பிளேன் வந்து நம்ம மெஷர் பண்ணுற பிளேன், இன்னொரு பிளேன் நம்ம வந்து ரெஃபரன்ஸாக சூஸ் பண்ணிக்கிறோம். அதுலேருந்து எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னு தான் நம்ம ஃப்ளாட்னஸ் மெஷர் பண்ணுறோம். ஓகே அடுத்து இந்த மெட்டீரியல் நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை சரியா. அதான் ஏற்கனவே சொன்னால் தான் பார்த்தீங்கன்னா இருக்கும் சர்ஃபேஸ் ரஃப்னஸ், ஃப்ளா, ப்ரொஃபைல், வேவினஸ், ரஃப்னஸ் நம்ம பார்த்தது தான். ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக, இது ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் த லே அது டயக்ராம் அண்ட் தென் அதோட சிம்பிள், அப்புறம் அது இப்போ அது என்ன ப்ராசஸில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு ஒரு ரீட் விட்டுக்கோங்க. நான் இந்த மெட்டீரியல் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா அதான் சொன்னது பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் சிம்பிள், அதை நான் ஏற்கனவே சொன்னது தான். வேறு ஏதாவது விட்டு போயிருச்சான்னு பார்க்குறேன். டிட்டர்மினன்ட் எம் சிஸ்டம், இ சிஸ்டம். ஓகே ஸ்டைலஸ் எக்யூப்மெண்ட், டைலோஸ் ஆஃப் மாதிரி இது ஒரு போல். ஓகே 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 அதுதான் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே பிரின்சிபலாக தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் இருக்கா, சர்ஃபேஸ் ரஃப்னஸாக இருக்குது இங்கே. இப்போது அந்த ஸ்கிட் ஆர் ஷூ ஓகே அது என்ன பண்ணுது, அது ஸ்டைலஸை கைடு பண்ணுது. இப்போ ஸ்டைலஸ் வந்து சர்ஃபேஸ் ரஃப்னஸை பொறுத்து மேலே கீழேயும் என்ன ஆகும்னா வைப்ரேட் ஆகும். இந்த வைப்ரேஷனை கேப்சர் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மேக்னெட்டிக் கோருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இந்த மேக்னெட்டிக் கோர் எதுக்குள்ளே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் காயிலுக்குள்ளே இருக்கும். இண்டக்ஷன் காயிலில் கரண்ட்டை பாஸ் பண்ணுறோம். ஒன்ஸ் இண்டக்ஷன் காயிலுக்குள்ளே இருக்க மேக்னெட்டிக் கோர் வந்து மூவ்மெண்ட் ஆச்சுன்னா இட் வில் ப்ரொடியூஸ் அன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் EMF. நார்த்தில் இருக்கா 11th 12th படிச்சிருக்காது. whenever a conductor is moved through the solenoid an electromagnetic energy is generated. Okay, which will be measured and அந்த மெஷர் பண்ண EMF என்ன கொடுக்கும்னா அந்த சர்ஃபேஸோட ரஃப்னஸை கொடுக்கும். ஓகே அங்கே என்ன பண்ணோம், எங்கள் அந்த டைலிசஃபில் பார்த்தீங்கன்னா டைலிசஃபில் அந்த கேல்வனோமீட்டரில் 4th ஆர்மில் கொண்டு போய் வச்சோம். அந்த சர்ஃபேஸ் ரஃப்னஸை பொறுத்து கரண்ட்டோட வேல்யூ மாறும். அந்த கரண்ட்டோட வேல்யூவை பிளாட் பண்ணோம். இங்கே அப்படி கொஞ்சம் வித்தியாசம் அவ்வளோதான். இங்கே மேக்னெட்டிக் சர்க்யூட் அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு என்ன எக்ஸாம்பிள், ஒன் ஆஃப் திஸ் எக்ஸாம்பிள் இஸ் ப்ரௌன் அண்ட் ஷேப் சர்ஃப்காம் யூனிட். நெக்ஸ்ட் அப்படியே ப்ரொஃபைலோமீட்டர் தெரியுங்களா, ரைட் ஆன்சர். மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ரொஃபைலோமீட்டருங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மைக்ரோஸ்கோப் மாதிரி இருக்கும். ஆனால் அது நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது ஒரு சின்ன ஒரு போல்ட்டை கொண்டு வந்து வைப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. அது மேலே என்னென்னா ஒரு லைட்டு பாஸ் ஆகும். இப்போ பெரிய ட்ரம்மு மாதிரி இருக்கும். அந்த ட்ரம்மில் இதோட ஷேப்பு அப்படியே பெருசாக தெரியும். அதை வச்சு நீங்கள் சாதாரண மர ஸ்கேலை வச்சு கூட நீங்கள் மெஷர் பண்ணலாம். இதை விச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு இதோட சர்ஃபே. ஓகேவா அந்த ஸ்கேல் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா இதில் 30 சென்டிமீட்டருங்கிறது இதில் 30 mm இருக்கும் இதில். ஓகேவா அந்த மாதிரி இருக்கும். ஓகே இது அப்படியே இங்கே ப்ளாட் பண்ணியிருப்பான் பெரிய ட்ரம்மை. அப்படியே வந்து எப்படின்னா ப்ளாட் பண்ணுற மாதிரி அதான் ப்ரொஃபைல். அந்த என்ன ஆப்ஜெக்ட் வைக்கிறீங்களோ அதோட ப்ரொஃபைல் அப்படியே இந்த ட்ரம்மில் காட்டும். ஓகே ஷில் அவுட்டாக காட்டும். என்ன பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே அதான் ப்ரொஃபைலோமீட்டர். இதுக்கு ஏற்கனவே ப்ரொஃபைலோமீட்டர் எங்கே பார்த்துருப்போம், அந்த ஸ்க்ரூவோட எலிக்ஸ் ஆங்கிளை மெஷர் பண்ணுறதுக்கு பார்த்துருப்போமா. ஃபுல் எலிக்ஸ் ஆங்கிள் ஆல்ஃபா
ஆர் 2 தீட்டா. ஓகே, அதை மெஷர் பண்ணிக்கலாம். என்னது இந்த ப்ரொஃபைலோமீட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். அதை வெர்டிக்கல் ரெசல்யூஷன் இஸ் யூஸ்வலி இந்த நானோமீட்டர் லெவல் வரைக்கும் போகுமா. பட் ஆனால் தோ த லேட்ரல் ரெசல்யூஷன் இஸ் யூஸ்வலி போவார். இப்போ வந்து ப்ரொஃபைலோமெட்ரி இதுக்குமே யூஸ் பண்ணிக்கிறாங்க போல. சர்ஃபேஸ் ரெஃபரன்ஸ், இந்த சர்ஃபேஸை வச்சோம்னா அதை வந்து நல்லா ஆம்பிளிஃபை பண்ணி இந்த இதில் காட்டும். ஓகே ஓகே. என்ன அது ப்ரொஃபைலோமீட்டர்னு காண்டாக்ட் நான் காண்டாக்ட் என்னென்னமோ கொடுத்துருக்கான். ஓ, இது ப்ரொஃபைலோமீட்டரா? சாரி 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 நான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ப்ரொஜெக்டர். ப்ரொஃபைல் ப்ரொஜெக்டர் இட்ஸ் ஏ ஆப்டிக்கல் டிவைஸ். இது வந்து என்னென்னா, இந்த மேலே லைட்டை இலுமினேட் பண்ணி, இந்த நம்ம வைக்கிற ஆப்ஜெக்ட் மேலே லைட்டை இலுமினேட் பண்ணி அதை ஒரு ஸ்க்ரீன் மேலே ப்ரொஜெக்ட் பண்ணும், அந்த ட்ரம்மு. ஓகே, அது மேலே ப்ரொஜெக்ட் பண்ணும். ப்ரொஜெக்ட் பண்ணதை வச்சு நம்ம அதை டேரெக்டாக இதை மெஷர் பண்ணிக்கலாம். நார்மலாக மெஷர் பண்ணோம்னா அது நம்ம இன்டெரக்டாக நம்ம வச்சுருக்க காம்போனண்ட்டை மெஷர் பண்ணிக்கிறது. இது பேர் ப்ரொஃபைல் ப்ரொஜெக்டர். ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் அன் ஆப்டிக்கல் டிவைஸ் தான். இது என்னென்னா, நான் இவ்வளோ இது வந்து பார்த்தோம்னா இது ப்ரொஃபைலோ மீட்டர் இஸ் யூஸ்டு டு மெஷர் த சர்ஃபேஸ் ரஃப்னஸ். ஆர்ஏ மெஷர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் டு மெஷர் த சர்ஃபேஸ் ப்ரொஃபைல் இன் ஆர்டர் டு குவான்டிஃபை இஸ் ரஃப்னஸ். ஓகேவா? ப்ரொஃபைலோ மீட்டர் வந்து எதுக்கு? சர்ஃபேஸ் ப்ரொஃபைலை கால்குலேட் பண்ணி இன் ஆர்டர் டு மெஷர் இஸ் சர்ஃபேஸ் ரஃப்னஸ். ஓகே, வெர்டிக்கல் ரெசல்யூஷன் யூஸ்வலி நானோமீட்டர் லெவல். வெர்டிக்கல்னு என்ன, இது இருக்கா இந்த ஒய் ஆக்சிஸ், இது வந்து என்ன தான் வெர்டிக்கல், இது வந்து நானோமீட்டர் லெவலில் இருக்குமா. ஆனால் லேட்ரல் எக்ஸ் ஆக்சிஸில் தான் ரொம்ப சர்ஃபேஸ் இது பேர் ரெசல்யூஷன் புவராக இருக்கும். ஓகேவா? சாரி 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 இவ்வளோ நேரம் சொன்னது ப்ரொஃபைல் ப்ரொஜெக்டர், இது ப்ரொஃபைலோமீட்டர். ஒரு வாட்டி டயக்ராம் பார்த்துருங்க. ஓகேவா? எப்படின்னா இப்படி தான் இருக்கும் ப்ரொஃபைலோமீட்டர். பார்த்தீங்கன்னா எப்படின்னா வச்சு அந்த ஸ்டைலஸ் வந்து ஒரு இழுக்கும் அப்படியே இந்த சர்ஃபேஸ் மேலே. அப்படி இழுக்கிறப்ப இப்படி இருக்கும், பார்த்துக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். வச்சு கிளாம்ப் பண்ணிவிட்டு விட்டுட்டிங்கன்னா போதும், அந்த ஸ்டைலஸே அந்த ஒர்க் பீஸ் மேலே ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகி உங்களுக்கு ஆர்ஏ வேல்யூ டிஸ்பிளே பண்ணிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகேவா? புரியுது என்ன சொல்கிறேன்? இதுதான் ப்ரொஃபைலோமீட்டர். ஓகே, சூப்பர். ஓகே, சர்ஃபேஸ் ரஃப்னஸ். ஓகே, நானோமீட்டர் லெவல். அதே காண்டாக்ட் நான் காண்டாக்ட் ரெண்டு டைப் இருக்குது போல். ஃபஸ்ட்டு காண்டாக்ட் டைப்பில் தான் டைமண்ட் ஸ்டைலஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்படி இருக்கும். டைமண்ட் பாயிண்டர் யூஸ் பண்ணுவோம். இது வந்து அழகாக நவுந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, அப்படியே இது மிஷினுக்குள்ளே இருக்கும். மிஷினுக்குள்ளே இருக்க மோட்டரே அது ஆட்டோமேட்டிக்காக ட்ராக் பண்ணிக்கும். இது வந்து ஒர்க் சர்ஃபேஸ்னு வச்சுப்போம். இது வந்து ஒர்க் சர்ஃபேஸ். ஓகேவா? ஓகே, இந்த டைமண்ட் ஸ்டைலஸ் மூவ்ஸ் வெர்டிகலி with a sample and then moves laterally along the sample for the specific distance and specified contact force. Okay, profilometer can measure small surface variation in a vertical stylus displacement. Vertical stylus displacement and as well as a function of position. Okay, vertical stylus displacement as a function of position measure பண்ணும். The diameter of the stylus ranges from 20 nanometer to 25 micrometers. அந்த அளவுக்கு அந்த டைமண்ட் பாருங்கள், அந்த அளவுக்கு அந்த பாயிண்டர் இருக்கும். எதில் மேக் பண்ணியிருப்பாங்க? டைமண்ட் ஸ்டைலஸ். அதை நான் வச்சுக்கோங்க, அதை கூட கொஷின் கேட்கலாம். அதே நான் கான்டாக்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமண்ட் ஸ்டைலஸ் போல் என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஆப்டிக்கல் லேசர் யூஸ் பண்ணுவோம். ஆப்டிக்கல் ப்ரொஃபைலோமீட்டர் தான் நான் கான்டாக்ட் ப்ரொஃபைலோமீட்டர். இட்ஸ் நான் கான்டாக்ட் மெத்தட் ஃபார் ப்ரொவைடிங் மச் சேம் இன்ஃபர்மேஷன் ஆஸ் எ ஸ்டைலஸ் பேஸ்டு ப்ரொஃபைல். சேம் இன்ஃபர்மேஷன் தான் வரும். There are many different techniques which are being employed such as laser triangulation or triangulation sensor or confocal microscopy and digital holography. இது மூணு மெத்தட் இருக்குது. ஒன்று லேசர் ட்ரையாங்குலேஷன், இன்னொன்று கான்ஃபோக்கல் மைக்ரோஸ்கோப்பி அண்ட் டிஜிட்டல் ஹோலோகிராஃபி. இது மூணுமே என்னென்னா நான் கான்டாக்ட் ப்ரொஃபைலோமீட்டர். என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சர்ஃபேஸ் இருக்குன்னா அழகாக லேசரை பாஸ் பண்ணணும். லேசரை பாஸ் பண்ணிட்டு அதுலேருந்து வர ரிஃப்ளெக்ஷன் மூலமாக நம்ம வந்து சர்ஃபேஸ் அப்படியே சர்ஃபேஸ் ரஃப்னஸை மெஷர் பண்ணுறோம். ஓகே, அட்வான்டேஜ் பார்த்துக்கோங்க. நான் கான்டாக்ட் டஸ் நாட் டச் த சர்ஃபேஸ் அண்ட் ஸ்கேன் ஸ்பீட் ஆர் டிக்டேட்டட் பை த ஸ்பீட் ஆஃப் த லைட். ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், அது ஒரு அட்வான்டேஜஸ். அண்ட் டஸ் நாட் டேமேஜ் வந்து கான்டாக்ட் பண்ணதால் கேனாட் டேமேஜ் த சர்ஃபேஸ். ஆனால் சர்ஃபேஸ் வியர் அதெல்லாம் வந்து இருக்காது அதாவது நான் கான்டாக்ட் டைப்பில். ஓகே, ஆப்டிக்கல் ஃப்ளாக் டைம் பார்த்தாச்சு. நம்ம ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ தான் ஆப்டிக்கல் ஃப்ளாட்டில் இந்த மாதிரி ஃபிஞ்சஸ் ஃபார்ம் ஆகிருக்கும்.
அது டெய்லி சர்ஃபே ஏற்கனவே பார்த்தாச்சு நம்ம. ஓகே, ஏற்கனவே தெளிவாக நடத்திட்டேன். நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம்னா கிளைனோமீட்டர் பார்ப்போம். கிளைனோமீட்டர் பாருங்கள், இட்ஸ் ஆப்டிக்கல் டிவைஸ். ஓகே, அது எல்லாருக்கும் டவுட்டே வேணாம். ஃபார் மெஷரிங் தி எலிவேட்டட் ஆங்கிள். எலிவேட்டட் ஆங்கிள் ரொம்ப ஹைட்டான ஆங்கிள், அதெல்லாம் மெஷர் பண்ணுற அபோவ் த ஹரிசாண்டல். ஓகே, அதை மெஷர் பண்ண யூஸ் பண்ணுற டிவைஸ். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ இதை பார்க்க கண்ணு இங்கே எப்படின்னா ஒரு ஸ்ட்ராவை கட்டிப்பாங்க. இங்கே ஒரு ஸ்ட்ராவை கட்டிட்டு அது ஏதோ ஒரு ப்ரொட்ராக்டரில் டிப்பில் ஸ்ட்ராவை கட்டிப்பாங்க. அண்ட் தென் ஒரு வெயிட்டை தொங்க விட்ருவாங்க. எதுக்கு வெர்டிக்கல் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காண்டி. இப்போ இந்த டியூப் மூலமாக, இந்த ஸ்ட்ரா மூலமாக எந்த ஆப்ஜெக்ட் ஹைட்டை நீங்கள் ஆங்கிளை மெஷர் பண்ணுறீங்களோ அதை டிப்பை நீங்கள் பார்ப்பீங்க. ஓகேவா, டிப்பை நீங்கள் பார்க்கணும். அண்ட் தென் என்ன பண்ணால் இந்த வெர்டிக்கல் ஸ்ட்ரிங்கு இந்த ப்ரொட்ராக்டரில் என்ன ஆங்கிளில் எந்த ஆங்கிளில் காட்டுது. இது ப்ரொட்ராக்டர் இருக்காங்க, சாரி இது க்ரீன் கலர். இந்த ப்ரொட்ராக்டரில் எந்த ஆங்கிளை பாயிண்ட் பண்ணுதுன்னு சொல்லி மெஷர் பண்ணி அது மூலமாக எந்த ஹைட்டில் இருக்குது, இந்த எலிவேட்டட் ஆங்கிள் எந்த ஹைட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். புரியுதா? அதான் கான்செப்ட். இதை வந்து பார்த்தீங்கன்னா உண்மையானதில் மேக்னெட்டிக் காம்பஸ் யூஸ் பண்ணாங்க. எதுக்கு பேர் பண்ணால் டு மேக் த வெர்டிக்கல் பிளேன் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காண்டி. ஓகே, ஈக்குவலன்ட் கேன் பி பாயிண்ட் டு த எலிவேஷன் ஆஃப் த சைட் ஆங்கிள். இதான் வந்து எலிவேஷன் ஆஃப் த சைட் ஆங்கிள்னு சொல்கிறது. ஓகே, the clinometer can read easily and accurately angles of elevator that would be difficult to measure in any other ways and in inexpensive way ஈஸியாக மெஷர் பண்ணிடலாம். a fairly common use of clinometer is to measure the height of the tree. ஓகே, அதான் இப்போ பார்த்தீங்கன்னா இது மண்டையில் எப்போவுமே மறக்காது, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான. ஓகே, கிளைனோமீட்டர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இண்டஸ்ட்ரியல் கிளைனோமீட்டர். அடுத்து ஆட்டோ காலிமீட்டர்னா ஏற்கனவே பார்த்தாச்சுல நம்ம. இட்ஸ் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், நான் கான்டாக்ட். அது டு மெஷர் த டிஃப்ளெக்ஷன் டிஃப்ளெக்ஷனை மெஷர் பண்ணுறது தான். ஓகே, வேறு என்ன கொடுத்துருக்காங்க ஒரு வாட்டி ரீட் பண்ணுங்கள். விஷுவல் மெஷர் ஆங்கிள்ஸ் மெஷர் பண்ணும், அது தெரியும் ஏற்கனவே. அந்த தென் ஸ்ட்ரைட்னஸை மெஷர் பண்ணும். இதோட அக்யூரேசி பார்த்தீங்கன்னா 0.5 ஆர்க் செகண்ட் வரைக்கும் அக்யூரேசி. எலக்ட்ரானிக் காலிமீட்டர்னு இருக்குது. எலக்ட்ரானிக் ஆட்டோ காலிமீட்டர் அப் டு 100 டைம்ஸ் இருக்குமா. அப்படிங்கப்பா. எலக்ட்ரானிக் காலிமீட்டர் இல்லை வந்து ஃபோக்கஸ் ஆகுதில்ல, அந்த ஃபோக்கஸ் வந்து ஷிஃப்ட் ஆகுதில்ல, அது ஷிஃப்ட் ஆகிற வந்து ஒரு ஃபோட்டோ டயோடு வச்சுருவாங்க இந்த இடத்துல. அது ஷிஃப்ட்டை வந்து டேரெக்டாக எலக்ட்ரானிக்கலாக கால்குலேட் பண்ணி நம்மள்ட்ட சொல்லும், நம்ம விஷுவலாக பார்க்காம. இதான் ஆட்டோ காலிமீட்டர் ஒரு சைடு. ஓகேவா, அது பாருங்கள். விஷுவல் ஆட்டோ காலிமீட்டர், எலக்ட்ரானிக் ஆட்டோ காலிமீட்டர், டிஜிட்டல் ஆர் சர்வர் ஆட்டோ காலிமீட்டர் இருக்குது. ஒரு ரீட் விட்டுக்கோங்க, தப்பு கிடையாது. ஓகே, நைக்ரோமீட்டர், மெக்லியோ காஜ். மெக்லியோ காஜ் இட் இஸ் யூஸ்டு டு மெஷர் த வேக்கம் பை அப்ளிகேஷன் ஆஃப் பாயில்ஸ் லா. அவ்வளோதான். எது மெஷர் த வேக்கம் யூஸ் பண்ணுற காஜ் என்ன, மெக்லியோ காஜ். இம்பார்ட்டன்ட். இட் ஒர்க் ஆன் த பிரின்சிபல் கம்ப்ரெஷன் ஆஃப் நோன் வால்யூம் ஆஃப் லோ ப்ரெஷர் கேஸ் டு ஹை ப்ரெஷர் கேஸ் அண்ட் மெஷர் த ரிசல்டல் வால்யூம் அண்ட் ப்ரெஷர். ஒன் கேன் கால்குலேட் இனிஷியல் ப்ரெஷர் யூஸிங் த பாயில்ஸ் லா ஈக்குவேஷன். அண்ட் தென் நெக்ஸ்ட் லைன் பாருங்கள். த ப்ரெஷர் ஆஃப் கேஸஸ் கண்டெய்னிங் வேப்பர்ஸ் அதிகமாக இருக்க கேஸஸ்க்கெலாம் நம்ம வந்து இது மெக்லியோ காஜ் யூஸ் பண்ணி ப்ரெஷர் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, வேக்கம் ப்ரெஷர். பாயில்ஸ்லாம் நாத்தில் வச்சுக்கோங்க. மெக்லியோ காஜ் இஸ் யூஸ்டு ஃபார் த கேலிப்ரேஷன் பர்பஸ் மட்டும் தான். ஜென்ரல் நார்மல் மெஷரிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா, இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் ரீட் விட்டுக்கோங்க, அவ்வளோதான். இன்னும் measure vacuum by application of Boyle's law. Planimeter is used for measuring the area of any plane. Measuring the area. டேரெக்டாக இதெல்லாம் என்ன கொடுப்பாங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்பாங்க. ஓகேவா, அதனால் சும்மா எது மெஷர் பண்ணுறது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதை பற்றி உள்ளே வந்து டீட்டெயிலாக தேவையில்லை, சிலபஸில் கிடையாது. கேட்டாங்கன்னா நீங்கள் போடுறதுக்கு தான் சொல்கிறேன். எல்லாம் மிஸ்லேனியஸ் டாபிக், ஐஏஎஸில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. பாருங்கள், எல்விடிடி ஃபுல் ஃபார்மட் படிச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். லீனியர் வேரியபிள் டிஃபரன்ஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மர், இது இம்பார்ட்டன்ட் டாபிக். A common type of electromagnetic transducer. It's a transducer that can convert the rectilinear motion of an object to which it coupled mechanically to corresponding electrical signals. அந்த மெக்கானிக்கல் சிக்னல் வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாற்றும். ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், இருந்தாலும் சொல்கிறேன் பாருங்க திரும்பி. LVDT linear motion center readily available that can measure the movement of very small millionth
ஆஃப் டு த இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணுறோம், மில்லியன்த் ஆஃப் த இன்ச்சஸ் பா அந்த அளவுக்கு. இப்போ வந்து இன்னொரு இருக்குது ஆர்விடிடிக்கு இருக்குது, ரோட்டரி வேரியபிள் டிஃபரன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இஸ் அ டைப் ஆஃப் எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ்டு ஃபார் மெஷரிங் த ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா, எல்விடிடிலேருந்து லீனியர் வேரியபிள் லீனியர் மெஷர்மெண்ட் மட்டும் தான் பண்ணும். ஆர்விடிடி வந்து ரோட்டரி வேரியபிள்ங்கிறது இட்ஸ் எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்ஃபார்மர் தான். ஓகே, இதை பற்றி எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்களா? அந்த ஏற்கனவே பார்த்தோம்ல, ஒரு காயிலுக்குள்ளே வந்து ஒரு கோர் வச்சு அந்த காயில் நவுற இஎம்எஃப் ஜென்ரேட் ஆகும், இஎம்எஃப் ப்ளாப் பண்ணுவோம், அதுதான் எல்விடிடி. வேறு எதுவுமே கிடையாது. இங்கே பாருங்கள், கோர் இருக்கா, சுற்றி காயில் அசம்பிளி இருக்குது, நடுவில் கோர் இருக்குது, அவ்வளோதான். இந்த கோர் நவுற நம்மளுக்கு என்ன மெஷர் பண்ணோம்னா அந்த லீனியர் வேரியேஷனை மெஷர் பண்ணலாம். கோர் கூட ஏதோ ஒரு அட்டாச் பண்ணியிருப்பாங்க, அது லீனியராக வேரியேஷன் ஆகும். அந்த லீனியர் வேரியேஷனை பொறுத்து நம்ம என்னென்னா இஎம்எஃப்பை மெஷர் பண்ணி ப்ரொடியூசர் இஎம்எஃப்பை மெஷர் பண்ணி அந்த லீனியர் வேரியேஷனை கண்டுபிடிப்போம். நான் சொன்ன மாதிரி தான் இருக்குது பாருங்கள், இதான் எல்விடிடியோட ஸ்கீமேட்டிக் டயக்ராம். நடுவில் அயன் கோர் இருக்கும், அயன் சாஃப்ட் கோர், அதோட லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் மூவ் பண்ணுற மாதிரி அட்டாச் பண்ணிடுவாங்க. இப்போ என்ன மெஷர் பண்ணோம்னா இந்த லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் எந்த அளவுக்கு லெஃப்ட் சைட் ரைட் சைட் மூவ் ஆகுதுங்கிறத வேல்யூவை மெஷர் பண்ணுறது தான். இப்போ பார்த்தோம்னா செகண்டரி வைண்டிங், இது வந்து ப்ரைமரி வைண்டிங், லெஃப்ட் சைடு ரைட் சைடுக்கு செகண்டரி வைண்டிங். இந்த நடுவில் இருக்க கோர் லெஃப்ட் சைடு நவுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சைடு நவுந்துச்சுன்னா செகண்டரி வைண்டிங் S1க்கும் இங்கே இருக்க காயில் இந்த சைடு இருக்க காயிலுக்கும் லிங்க் வந்து அதிகமாக இருக்கும், ஏன்னா அயன் கோர் இருக்கனால இஎம்எஃப் லிங்க் அதிகமாக இருக்கும். அதை வந்து மெஷர் பண்ணி நம்ம எந்த சைடு நவுந்துருக்குன்னு சொல்லுவோம். எந்த அளவுக்கு லெஃப்ட் சைடு நவுறதோ அந்த அளவுக்கு இஎம்எஃப் அதிகமாகும். அதுவே ரைட் சைடு நவுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ரைட் சைடு எந்த அளவுக்கு நவுற செகண்டரி வைண்டிங் S2க்கும் அந்த அண்ட் தென் ஆப்போசிட் சைடில் இருக்க இல்லாட்டி ப்ரைமரி வைண்டிங் அதுக்குள்ளே இருக்க லிங்க் வந்து ஜாஸ்தியாகும், அதனால இஎம்எஃப் வந்து அதிகமாக க்ரியேட் ஆகும். ஓகேவா, இது சாஃப்ட் கோர் வந்து என்னென்னா இட்ஸ் ஆக்ட் ஆஸ் எந்த சைடு, அதான் டிஃப்ரென்ஷியலுங்கிறது. ஓகேவா, S1 S2க்கும் நீயா நானான்னு போட்டி போட்டுக்கிட்டுருக்கும். அந்த லிங்க்கை ஏற்படுத்தி கொடுக்குறது எது, சாஃப்ட் கோர். இதில் ஏற்படுற இஎம்எஃப்பை மெஷர் பண்ணி லெஃப்ட் சைடு வந்துருக்கு, இல்லை ரைட் சைடு தான் வந்து ப்ரைமரி வைண்டிங் இருக்குது, செகண்டரி வைண்டிங் இருக்குது. ப்ரைமரி வைண்டிங் தான் கரண்ட் கொடுக்கும், அந்த கரண்ட்டை வந்து S2க்கு எவ்வளோ எடுத்துக்குது, S1 எவ்வளோ எடுத்துக்குது நம்ம வந்து டிஃப்ரென்ஷியலாக மெஷர் பண்ணுறோம். அப்படி மெஷர் பண்ணி என்னென்னா இந்த ஆர்மோட டிஸ்பிளே பொசிஷன் எங்கே இருக்குது மெஷர் பண்ணுறோம். ஓகே, ப்ரைமரி வைண்டிங்லேருந்து தான் லிங்க் ஏற்படுது. ஓகே, இம்பார்ட்டன்ட் ரொம்ப, அதான் வந்து சும்மா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். இது வந்து லீனியர் மெஷர்மெண்ட்டில் வரும். சாரி, நான் ஆப்போசிட் சைடுன்னு சொல்லியிருப்பேன், கிடையாது. ஓகேவா, ப்ரைமரி தான், ப்ரைமரிக்கும் செகண்டரிக்கும் லிங்க் ஏற்படுத்தும். இப்போ ஃபுல்லாக லெஃப்ட் சைடு நவுந்துருச்சுன்னா, இந்த சைடு லெஃப்ட் சைடு ஃபுல்லாக நவுந்துருச்சுன்னா என்ன இருக்கும், ப்ரைமரிக்கும் S1க்கும் லிங்க் அதிகமாக இருக்கும். அதே ஃபுல்லாக ரைட் சைடு நவுந்துருக்குன்னா ப்ரைமரிக்கும் S2க்கும் இருக்க லிங்க் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, நான் ஆப்போசிட் சைடு தான் ப்ரைமரி நினச்சிட்டேன், சாரி. ஓகேவா, நடுவில் இருக்க தான் ப்ரைமரி, இங்கே இருக்குது லிங்க். இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும், லெஃப்ட் சைடு ப்ரைமரி வைண்டிங், ரைட் சைடு செகண்டரி வைண்டிங். ஓகே, கோர் வந்து இருக்கும், இந்த கோர் வந்து ப்ரைமரிக்கும் செகண்டரிக்கும் லிங்க் ஏற்படுத்தும். நெக்ஸ்ட்டு டெலோஸ்கோபிக் காஜ், அது வந்து இன்டர்னல் போர் சைஸு இன்டர்னல் ஓலெலாம் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது டெலோஸ்கோபிக் காஜ். இந்த டி ஷேப்பில் இருக்கும், ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இதை பற்றி நான். ஓகே, அடுத்து சிஎம்எம், ரொம்ப இம்பார்ட்டன்ட், கோஆர்டினேட் மெஷரிங் மிஷின். இதுங்க ஜஸ்ட் நத்திங் பட் என்னதுன்னா ஒரு ஸ்டைலஸ் இருக்கும், அது வந்து சர்ஃபேஸ் மேலே நவரும். ஓகேவா, ஸ்டைலஸ் மாதிரி இருக்கும். இது எந்த அளவுக்கு இதை நவுற இதை வந்து அப்படியே மெஷர் பண்ணிட்டு போவோம். மிஷினில் வந்து கோஆர்டினேட்ஸ் அப்படியே ஒரு பாயிண்ட்டை டச் பண்ணி இந்த பாயிண்ட்டை வந்து அப்படியே மிஷினில் ஏற்றி அப்படியே எந்த சர்ஃபேஸ் எப்படி இருக்குமோ அதே 3Dயில் மாற்றிடும். அதான் சிஎம்எம்மோட இது. ஒரு கோஆர்டினேட், இந்த சர்ஃபேஸில் இருக்க ஒரு கோஆர்டினேட்டில் இருக்க பாயிண்ட் XYZ எல்லா பாயிண்ட்டையும் நம்ம கேதர் பண்ணி ஒரு சர்ஃபேஸு அந்த 3D மாடலே ரீக்ரியேட் பண்ணுற அளவுக்கு பவர்ஃபுல் இது. ஓகே, அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் that locates point coordinates on 3-dimensional structures mainly used for quality control application. The highly sensitive machine measure part down to the fraction of an inch வரைக்கும் move. Okay, CMM contains mainly highly sensitive air bearing. உள்ள என்ன இருக்குன்னா air bearing இருக்கும், which can measure arm floats. Okay, advantages and disadvantages பார்த்துப்போம்.
டிஸ்அட்வான்டேஜ் மெயின்ஸ்லி காஸ்ட்லி தான், ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. இது டிரான்ஸ்போர்ட் எக்யூப்மெண்ட்ஸ், கன்வேயர் சிஸ்டம், இது ஒருட்டி கேட்டிருக்காங்கன்னா இது வந்து மெட்ராலஜியில் வராது. இது இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்னு வராது. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் இதில் வரும். டைப்ஸ் ஆஃப் கன்வேயரை, ஒரு கன்வேயரை பற்றி. ப்ரொடக்ஷன் டெக்னாலஜியில் வரும் 6th சாப்டர். வாட்டி பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க. இதிலே ஜிக் அண்ட் ஃபிக்சர்ஸு அது அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் கிடையாது, சிலபஸ்லேயே கிடையாது ஜிக் அண்ட் ஃபிக்சரு. ஆனால் ஒரே ஒரு வாட்டி மட்டும் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. என்ன 3-2-1 பிரின்சிபல் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா லொக்கேட்டிங் பிரின்சிபல் ஃபார் எதுக்கு ஜிக் அண்ட் ஃபிக்சர். ஓகே, அது என்ன பிரின்சிபல்னா ஒரு ஜிக்குங்கிறது என்ன கட்டிங் டூவில் கைட் பண்ணுறது தான் ஜிக்கு. ஓகே, ஃபிக்சருங்கிறது என்னென்னா ஒர்க்கை வந்து ஹோல்டு பண்ணும். ஜிக்குமே ஒர்க்கை ஹோல்டு பண்ணும். ஓகேவா, ஆனால் ஜிக்கோட அடிஷ்னலாக ஒரு வேலை பண்ணும், அது வந்து கட்டிங் டூலையும் கைட் பண்ணும். அதுதான் ஜிக்கோட வேலை. ஃபிக்சர் வந்து ஒன்லி என்ன பண்ணுன்னா ஒர்க் பீஸை பிடிச்சி வைக்கிற மாதிரி தான் வேலை. சப்போர்ட் அண்ட் லொக்கேட் த ஒர்க் பீஸ். A fixture has reference point for setting the cutting. ஓகேவா, இந்த ஃபிக்சர் ஹோல்ட் பண்ணுறப்ப அதுக்கு தான் இந்த டிசைன் ஆஃப் ஃபிக்சருக்கு தான் என்ன யூஸ் பண்ணால் 3-1 லொக்கேட்டிங் பிரின்சிபல் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட் என்னென்னா ஒர்க் பீஸ் ஜஸ்ட் லைக் எனி ஃப்ரீ பாடி, அது வந்து 6 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும் எடுத்தோடனே. சம்டைம்ஸ் 12 டிகிரிம்பாங்க, அது கண்டுக்காதீங்க. ஏன்னா ப்ளஸ் மைனஸ் எக்ஸில் ப்ளஸ் மைனஸ் எக்ஸ் தனித்தனி டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்பாங்க. அது இல்லாமல் எக்ஸில் மூமெண்ட்டே என்னது 1 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் நம்ம எடுத்துருக்கோம். அபவுட் த எக்ஸ் ரொட்டேஷன் 1 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஓகே, அதனால் சில இதில் 12 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்பாங்க. நம்ம எடுத்துக்கிறது வந்து 6 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எடுத்துப்போம். எது நொட்டேஷன் தான் நீங்கள் அதான் ரெஃபர்டு 12 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் பை கன்சிடரிங் ப்ளஸ் அண்ட் மைனஸ் மூமெண்ட் இன் ஈச் கேட்டகரி. அதனால் 6 இது வந்துன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா அபவுட் எக்ஸ் வந்து 1 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் நம்ம எடுத்துப்போம். அபவுட் எக்ஸ் கிளாக் வைஸ் ஒரு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எடுத்துப்பாங்க, ஆன்டி கிளாக் வைஸ் இன்னொரு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எடுத்துப்பாங்க. அப்படி பண்ணி 6 × 2 12 வரணும். ஓகேவா, ஃபார் லொக்கேட்டிங் நெசசரி டு அரெஸ்ட் ஆல் 6 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து அரெஸ்ட் பண்ணணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும்னா அந்த ஒரு காம்போனண்ட்டை எந்த சைடு நவுறாமல் பிடிச்சி வச்சுக்கணும். ஃபார் சிங்கிள் லொக்கேட்டர் பின் இந்த அதான் என்ன எதுக்கு 3-1 பிரின்சிபல் ஏன் பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பிளேன் 1ல் 3 லொக்கேட்டரை யூஸ் பண்ணணும். லொக்கேட்டுங்கிறதால இந்த பின்னாடி கீழே பிடிச்சி வச்சுருக்கிறது தான் லொக்கேட்டருங்கிறது. ஓகேவா, சிங்கிள் லொக்கேட்டர் இன் பிளேன் 1 would arrest the linear movement along the x. ஃபஸ்ட்டு எக்ஸ் அரெஸ்ட் பண்ணுறோம். அண்ட் தென் செகண்ட் லொக்கேட்டர் இந்த சேம் பிளேன், அந்த பிளேன் 1ல் வந்து would arrest the rotary motion about the z axis. And another locator placed in the same axis would arrest the rotary motion along y axis. ஓகே, ஆக மொத்தம் ஒரே பிளேனில் ஃபஸ்ட்டு பிளேன் 1ல் 3 லொக்கேட்டர் யூஸ் பண்ணிட்டோம். 4வது லொக்கேட்டர் யூஸ் பண்ணால் தேவையில்லைன்னு சொல்லியிருப்பாங்க பாருங்கள். ஃபோர்த் லொக்கேட்டர் இன் பிளேன் ஒன் மோர் லொக்கேட்டர் இன் பிளேன் 1 would not serve any purpose. ஓகே, அந்த அதனால் ஃபோர்த் லொக்கேட்டர் எங்கே பிளேஸ் பண்ணால் பிளேன் 2ல் பிளேஸ் பண்ணணும். விச் இஸ் இந்த பிளேன் 2 எப்படி இருக்குன்னா மஸ்ட் பி பெர்பெண்டிகுலர் டு பிளேன் 1 அண்ட் ரெஸ்ட்ரிக்ட் த மோஷன் அலாங் ஒய் ஆக்சிஸ். அதே ஃபிஃப்த் லொக்கேட்டர் பிளேஸ்ட் அலாங் த ஃபிஃப்த் லொக்கேட்டர் பிளேன் 2ல் விச் கேன் அரெஸ்ட் த ரொட்டேஷன் மோஷன் அபவுட் த எக்ஸ் ஆக்சிஸ். அண்டு இப்போ வேணால் இதில் வந்து 6th லொக்கேட்டர் வந்து பிளேன் 2ல் வைக்கக்கூடாது, முடிஞ்சு போச்சு. அதான் 3-2-1. அடுத்து பிளேன் 3ல் என்ன பண்ணும், விச் இஸ் பிளேன் 3 விச் இஸ் பெர்பெண்டிகுலர் டு போத் பிளேன் 1 and 2. அங்கே என்ன பண்ணால் 6th லொக்கேட்டர் வைக்கணும். திஸ் வுட் அரெஸ்ட் த லீனியர் மோஷன் அலாங் z ஆக்சிஸ். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராத்தில் பாருங்களேன், இது வந்து பிளேன் 1ல் 3 லொக்கேட்டர் 1 2 3 வச்சாச்சு. 1 வைக்கிறப்ப என்ன ஆகும், அலாங் த எக்ஸ் நவுறாது. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸுங்கிறது இதான் எக்ஸு. அப்படின்னா என்ன, இது காம்போனண்ட்லேருந்து இந்த சைடு வராது. ஏன்னா லொக்கேட்டர் 1 வந்து நல்லா அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காது. ஆனால் மற்ற என்ன நவரும், மற்ற இது எப்படி நவரும்னு பார்த்தீங்கன்னா இப்படிக்கா நவரும். அண்ட் தென் மேலே தூக்கும், எல்லா விதமும் நவரும். எக்ஸை தவிர்த்து மற்ற எல்லா டைரக்ஷன்லேயும் அந்த காம்போனண்ட் இப்போ நவரும். செகண்டு இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருக்கோம். என்னது செகண்ட் லொக்கேட்டர். இது என்ன அரெஸ்ட் பண்ணணும்னா இது இந்த சைடு வரதை அரெஸ்ட் பண்ணும். அப்போனா என்ன, ஜெட் டைரக்ஷன் இங்கே இருக்கா, ஜெட் டைரக்ஷன் நம்ம சுற்றுறதை, அது அபவுட் த ஜெட் டைரக்ஷன் ரொட்டேட் பண்ணுறதை அரெஸ்ட் பண்ணும். எது லொக்கேட்டர் 2. அதான் இமேஜின் பண்ணி பாருங்கள் கரெக்டாகும்.
ஓகே. தேர்ட் லொக்கேட்டர் என்ன பண்ணும், ரோட்டரி மோஷன் அபவுட் ஒய் ஆக்சிஸ் அரெஸ்ட் பண்ணும். தேர்ட் இங்கே இருக்குது. ஓகே, தேர்ட் இங்கே இருக்குது, ரோட்டரி மோஷன் அலாங் த ஒய் ஆக்சிஸ். ஓ, அப்போனா எப்படி இப்படி சொல்கிறாங்க, இது முன்னாடி வர்றது, இந்த எட்ஜு வந்து முன்னாடி வர்றதை தடுக்கும். ஓகேவா, புரியுதால? இந்த எட்ஜ் இருக்குல்ல, இந்த எட்ஜு அப்படியே டில்ட் ஆச்சுன்னா என்ன வரும், டில்ட் ஆச்சுன்னா இங்கே ஒய் டைரக்ஷன் இருக்குது. ஓகேவா, ஒய் டைரக்ஷன் இருக்குது. ஒய் டைரக்ஷனில் ரொட்டேஷன் நடக்கிறத என்ன பண்ணும், தேர்டு லொக்கேட்டர் ப்ரிவென்ட் பண்ணும். ஆக மொத்தம் ஒரு ஃபஸ்ட்டு பிளேனில் 3 லொக்கேட்டர் வச்சாச்சு. செகண்ட் பிளேனில் பாருங்கள், இதான் செகண்ட் பிளேன். செகண்ட் பிளேனில் 5th லொக்கேட்டர் வைக்கிறப்ப என்ன இருக்கும், சாரி, செகண்ட் பிளேனில் 4th லொக்கேட்டர் வைக்கிறப்ப என்ன இருக்கும், 4th லொக்கேட்டர் பிளேன் டு விச் இஸ் பெர்பெண்டிகுலர் பிளேன் 1 வித் திஸ் வுட் ரெஸ்ட்ரிக்ட் த லீனியர் மோஷன் அபவுட் த ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸில் நவுறது தடுக்கும். ஓகே, ஒய் ஆக்சிஸ் இதுதானே ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸ் முன்னாடி வரதை தடுக்கும். இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் 5th லொக்கேட்டரும் எங்கே வைக்கிறோன்னா அதே பிளேன் 2ல் வைக்கிறோம். 5th லொக்கேட்டர் விச் கேன் அரெஸ்ட் த ரொட்டேஷன் அபவுட் த எக்ஸ் ஆக்சிஸ். எங்கே இருக்குது எக்ஸ் ஆக்சிஸ்? எக்ஸ் ஆக்சிஸ் இந்த சைடு இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறோம், இந்த பிளேன் இருக்குல்ல, இந்த பிளேன் முன்னாடி டில்ட் ஆகிறத தடுக்கும் அந்த 5th வைக்கிறது. அப்போனா எக்ஸ் ஆக்சிஸ் இங்கே இருக்குது பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸ் கீழே இருக்குது. அபவுட் த எக்ஸ் ஆக்சிஸ் ரொட்டேட். இது வந்து இந்த பிளேன் டில்ட் ஆச்சுன்னா, சாரி, இந்த எட்ஜு டில்ட் ஆச்சுன்னா, இப்போ நான் ரெட் கலரில் போடுற எட்ஜு, இந்த ரெட் கலரில் போடுற எட்ஜு முன்னாடி டில்ட் ஆச்சுன்னா அபவுட் த எக்ஸ் ஆக்சிஸ் ரொட்டேஷன் நடக்குதுன்னு அர்த்தம். ஓகே, அதை அரெஸ்ட் பண்ணுற 5th லொக்கேட்டர். 6th லொக்கேட்டர் பிளேஸ்டு இந்த பிளேன் 2 would not serve. அதுக்கு மேலே 6th லொக்கேட்டர் வைக்க தேவையில்ல. அதே பிளேனில் 6th லொக்கேட்டர் பிளேன் 3ல் வைக்கணும். அது என்ன பண்ணணும்னா அபவுட் த ஜெட் ஆக்சிஸ் நவுறதை தடுக்கும், அவ்வளோதான். அப்புறம் காம்பனண்ட் மேலே எந்திரிக்காமல் இருக்கும். அதை வந்து கடைசியாக தான் கிளாம் பண்ணணும். ஓகே, தேர்டு வந்து ஜெட் ஆக்சிஸில் லீனியர் மூமெண்ட் மேலே வர்றதை தடுக்கும், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த சைடும் நவுறாது. இப்போ நீங்கள் மிஷினிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்படி வச்ச பார்த்தோன்னா இப்படி இருக்கும். இப்போ லொக்கேட்டிங் பின்ஸு, அட்ஜஸ்டபிள் லொக்கேட்டிங் பின்ஸ் எல்லாம் இப்படி இருக்கும். ஓகேவா, இது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அதே 12 டிகிரி எஃப்டம்னா அதுக்கு அது சொல்கிறேன், அதெல்லாம் தேவையில்லை. பாயிண்ட்ஸ் டு நார்த்தில் வச்சுக்கிறது. ஒன் லொக்கேட்டர் பிளேஸ் ஆன் சர்ஃபேஸ் தேர் ஷுட் பி டிஸ்ட்ரிபியூட் ஆஸ் ஃபார் அஸ். இந்த ஒரு பேர் மோர் தென் 1 லொக்கேட்டர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த பிளேன் 1ல் 3 லொக்கேட்டர் வைப்போமா, 3-1 பிரின்சிபல் படி. அப்போ 3 லொக்கேட்டரும் எந்த அளவுக்கு தள்ளி வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு தள்ளி வைக்கணும், ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள். ஒய் செலக்டிங் த சர்ஃபேஸ் ஃபார் த லார்ஜஸ்ட் லொக்கேட்டர் கன்சிடர் ஷுட் பி கிவன் டு த லார்ஜஸ்ட் ஏரியா ஆஃப் த ஒர்க் பீஸ். ஓகேவா, அப்போனா என்ன, 3 ஃபஸ்ட் எடுத்தோடனே பிளேன் 1 வந்து லார்ஜஸ்ட் ஏரியாவாக இருக்கணும். ஏன்னா அதில் நம்பர் ஆஃப் லொக்கேட்டர் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ சப்போர்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். பார்த்துக்கோங்க, சிலிண்ட்ரிக்கல் லொக்கேட்டர்ஸ் அண்ட் ஃப்ளாட் லொக்கேட்டர்ஸ் அதெல்லாம் பார்த்துக்குவோம். லொக்கேட்டருங்கிறதுல ஒர்க் பீஸில் ஒரு ஃபீச்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணி அந்த ஒர்க் பீஸை நம்ம அலைன் பண்ணுறது, அதை தான் லொக்கேட்டர்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க் பீஸில் வந்து ஒரு ஹோல் இருக்குது. அந்த ஹோலை அலைன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவோம், நம்ம சிலிண்ட்ரிக்கல் லொக்கேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் லொக்கேட்டிங் த காம்பனன்ட்ஸ் ஹேவிங் த ட்ரில்டு ஹோல்ஸ். அழகாக கொண்டு வந்து இதில் வந்து அலைன் பண்ணிட்டோம்னா ஜக்குன்னு வந்து அப்படியே ஃபிட் ஆகிக்கும். ஓகேவா, இட் இஸ் இது ஃபிட்டட் டு த ஜிக் பாடி அண்ட் இன்சர்ட் டு த ட்ரில் ஹோல் ஆஃப் த காம்பனன்ட். பார்த்து அதே ஃப்ளாட் லொக்கேட்டர்னா என்னென்னா, இதுதான் ஃப்ளாட் லொக்கேட்டர். அப்படியே கொண்டு வந்து அழகாக வந்து யூஸ் ஃபார் த காம்பனன்ட் ஹேவிங் த ஃப்ளாட் மிஷின் சர்ஃபேசஸ் ஆஃப் த காம்பனன்ட் வந்து கச்சிதமாக இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸில் வந்து ஒட்டிக்கும். கோனிக்கல் ரொட்டேட்டர் பண்ணால் இதுவும் என்னது, ஒரு பீஸ் ஹேவிங் த சிலிண்ட்ரிக்கல் ஹோல் தான். பாருங்கள், இந்த இருக்கா, இதுதான் வந்து கோனிக்கல் லொக்கேட்டர். அழகாக வந்து அந்த ட்ரில்டு ஹோல் வந்து அழகாக வந்து அந்த ஒர்க் பீஸ், இதான் ஒர்க் பீஸ் வந்து அழகாக வந்து உட்காந்தும். அடுத்து ஜாக் பெயின் லொக்கேட்டர் யூஸ்டு ஃபார் சப்போர்ட்டிங் த ரஃப் சர்ஃபேசஸ். ட்ரில் புஷ் யூஸ்டு ஃபார் ஹோல்டிங் அண்ட் லொக்கேட்டிங். இதுவும் சிலிண்ட்ரிக்கல் ஒர்க் பீசஸ் தான். ட்ரில் புஷ் லொக்கேட்டர் இது எப்படி இருக்கும் பார்த்தா சிலிண்ட்ரிக்கலாக இருக்கும், பலூன் மாதிரி இருக்குது பாருங்க. வி லொக்கேட்டர் இது இம்பார்ட்டன்ட், டிஎன்பிஎஸ்சி ஒரு கேட்டிருந்தாங்க. யூஸ் ஃபார் லொக்கேட்டிங் த எது சிலிண்ட்ரிக்கல் ஒர்க் பீஸ் ஆர் சர்க்குலர் ஆர் செமி சர்க்குலர் ஒர்க் பீஸ். ஷாஃப்ட்டை வந்து எதில் லொக்கேட் பண்ணுவான்னு கேட்டாங்க. ஷாஃப்ட் இஸ் லொக்கேட்டட் யூஸிங் த வி ஷேப் லொக்கேட்டர். ஓகேவா, டைமண்ட் பின் லொக்கேட்டர்னா ஆஃபன் யூஸ்டு ஃபார் த ரேடியல் லொக்கேஷனுக்கு. ஒன் சிலிண்ட்ரிக்கல் லொக்கேட்டர் பின் அரஸ்ட் த 5 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். இம்பார்ட்டன்ட் கொஷின்.
டைமண்ட் பின் லொக்கேட்டரில் ஒரு பின் வந்து 5 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அரெஸ்ட் பண்ணும். செகண்ட் சிலிண்ட்ரிக் லொக்கேட்டர் அட் த பொசிஷன் பி அரெஸ்ட் 6 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். 2 வச்சா போதும், தேவையில்லாமல் 3 2 1 அதெல்லாம் யூஸ் பண்ண தேவை கிடையாது. ஓகே, பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஹோல். அதுக்கு வந்து கண்டிப்பாக டைமண்ட் பின் லொக்கேட்டர் வைக்கணும்னா இதை யூஸ் பண்ணால் அட்லீஸ்ட் 2 ஹோல் இருக்கணும் ஒரு பீஸில். இங்கே ஒரு ஓட்டர் இருக்குது, இங்கே ஒரு ஓட்டர் இருக்கா, இதை எப்படி நம்ம அசம்பிள் பண்ணணும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், டைமண்ட் பின் லொக்கேட்டர், இதுதான் டைமண்ட் பின் லொக்கேட்டர். இப்படி இருக்கும். இப்படி உள்ள வச்சுட்டிங்கன்னா என்ன அர்த்தம், வச்சதுக்கப்புறம் அபவுட் த எந்த ஆக்சிஸில் நவுறாது எக்ஸப்ட் ஜெட். அதை அரெஸ்ட் பண்ணுற பார்த்தீங்கன்னா செகண்ட் லொக்கேட்டர். ஓகே, செகண்ட் சிலிண்ட்ரிக் லொக்கேட்டர் அரெஸ்ட் தான் நெக்ஸ்ட். ஓகே, இந்த டைமண்ட் பின் கேட்பாங்க, டைமண்ட் பின் லொக்கேட்டர் ஆர் ஜஸ்ட் ஏ பின் லொக்கேட்டர். எவ்வளோ, ஃபஸ்ட் 5 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஃபஸ்ட் அரெஸ்ட் பண்ணும். செகண்ட் சிலிண்ட்ரிக் லொக்கேட்டர் வந்து எவ்வளோ, 6th கடைசியாக 1 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அரெஸ்ட் பண்ணும். எஜெக்டார்ங்கிறது யூஸ்டு ஃபோன்னு ரிமூவ் ஒர்க் ஃப்ரம் த க்ளோஸ்லி ஃபிட்டர் லொக்கேட்டர்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் எஜெக்டார். ஸ்ட்ராம்ப் கிளாம்பிங்கு, ஸ்க்ரூ கிளாம்ப் எல்லாம் ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க போதும். டாகல் கிளாம்ப், ஈக்குவலைசர், அவ்வளோதான். ஓகேவா, நல்ல மெட்டீரியல் இது. அதோட முடிஞ்சிச்சுங்க. இதுக்கு மேலே நான் இதோட நம்ம இப்போ பார்த்ததுக்கு போல் 50% தான், 50 கூட சொல்ல முடியாது, ஒரு 60% சொல்லிக்கலாம். 60% தான். இனிமேல் ரிமைனிங் வந்து என்ன சால்வ் பண்ண போகிறோம், கொஷின் சால்வ் பண்ண தான் வரும். என்ன வித்தியாசமாக கொஷின் சால்வ் பண்ணால் இனிமேல் காலிமீட்டர் என்ன தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, வந்து டெய்லி ஸ்டஃப்னா என்ன தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, அது அந்த பேசிக் நாலேஜ் வச்சு நீங்கள் கொஷின் சால்வ் பண்ணுறப்போ உங்களுக்கு நிறைய சூப்பரான மற்றவங்களோட ஈஸியாக சால்வ் பண்ணலாம். அதே டேரெக்டாக கொஷினை மெண்டல் ஏற்றுறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்லேருந்து கொஷின் சால்விங் பார்த்துருவோம். இதோட முடிச்சுப்போம். தேங்க்யூ வெரி மச்.